அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 3 பௌர்ணமி நிகழ்கிறதுங்க. பெரும்பாலும் பௌர்ணமி அப்படின்னு நாம சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது சத்யநாராயண பூஜை, பௌர்ணமி விரதம் இருக்கிறது, சந்திர பகவானினுடைய வழிபாடு, தரிசனத்தை மேற்கொள்வது, சித்திரகுப்தருடைய வழிபாடு. அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரம், பௌர்ணமி தின பரிகாரங்கள், பிரார்த்தனைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் செய்வோம். இந்த ஏன் நம்ம செய்கிறோம்னா, அதிசக்தி நிறைந்த பௌர்ணமி நிலவு போல நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறோம். இந்த நேரத்தில் ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூலோகத்தில் அதிகப்படியான தாக்கம் நேர்மறையான தாக்கம் அதிகபட்சமாகவே இருக்கும். இந்த நேரத்தில் உருவாகுகின்ற கிரகநிலை மாற்றத்திலையும் அதனுடைய தாக்கம் சற்று அதிகபட்சமாகவே தென்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, கிரகநிலையில் பௌர்ணமி தினத்தன்று உருவாகின்ற இந்த கிரக மாற்றம் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எந்த காலகட்டம் இருக்க பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இனி கடவுளால் கூட தடுக்க முடியாத அளவுக்கு பலன்கள் தங்களுக்கு கிடைக்கவும் ஒரு புறம் வாய்ப்புகள் இருக்கிறது. அசுப கிரகங்களினுடைய தாக்கமும் மற்றொரு புறமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவும், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கின்றது அப்படிங்கிறத தெரிந்த நீங்க பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோவில் போகலாம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒரு காலகட்டங்க. இந்த நேரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் பல்வேறு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பணியிடத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தில் தங்களுடைய காதல் வாழ்க்கை அப்படின்னு நாம் சொல்லும்போது, வெளிப்படையான பேச்சுவார்த்தைகள் மூலமாக உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படையாகவே பேசுவீங்க. எதிர்காலம் தொடர்பான முக்கிய முடிவையும் எடுப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில குறிப்பா தங்களுடைய பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் நீடித்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். தங்களுடைய காதல் துணையின் வார்த்தைகள் மற்றும் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது அவசியம். நீண்ட நாட்களாக காதல் செய்து வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய காதல் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது தொடர்பான விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துவீங்க. தங்களுடைய தொழில் வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது இனிமையான தருணங்களாக நிறைந்திருக்கும். பணியிடத்தில் தங்கள் விருப்பமான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சக ஊழியர்களுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும். படைப்பாற்றல் கொண்ட தங்களுக்கு தங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு காலகட்டமாகவே இருக்கும். தங்களுடைய தனித்திறமைகளை பயன்படுத்தி நிறுவனத்தினுடைய முன்னேற்றத்தை உறுதி செய்வீங்க. தற்போது செய்து வரக்கூடிய பணியில இருந்து விலகி மாற்று பணியில இணைய விரும்பும் நபர்களுக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும். கலைத்துறையில இருக்கக்கூடிய நபர்கள் தங்கள் திறமைகளை இந்த உலகம் அறிய செய்வாங்க. அதே நேரம் புதிய தொழில் தொடங்குறது தொடர்பான திட்டங்கள் கைகூடும். மனதை தளர விடாது தன்னம்பிக்கையுடன் போராடக்கூடிய சூழ்நிலைகள் தங்களுக்கு ஏற்படும் சாதகமாகவே மாறும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் குடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாம். அதனால எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுல கவனத்தை செலுத்துங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் உணவு வழக்கத்தை கடைபிடிக்க பாருங்க. எதிர்வரும் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் சமாளிக்க மருத்துவ செலவுகளையும் சமாளிக்கலாம். அது மட்டும் இல்லாம மாணவர்கள் பள்ளி கல்லூரி தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண் பெறும் வாய்ப்பு காணப்படுகிறது. போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெற்று விரைவில் அரசு பணி பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம நிதிநிலை மற்றும் ஆரோக்கிய நிலை தங்களுக்கு சாதகமாகவே ஓரளவுக்கு இருக்கிறது. தங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு புறம் இருக்க பெறுகிறதுங்க. தங்களுடைய தொழில் வாழ்க்கை மற்றும் மன வாழ்க்கையில காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிகளை இக்காலகட்டத்துல நீங்க மேற்கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தோம் அப்படின்னா, தந்தையின் உடல் நலன்ல சற்று கவனமாய் இருங்க. நண்பர்களால ஆதாயங்கள் ஏற்படலாம். அதே
அதே மாதிரி சகோதரர்களுடன் அனுசரணையாகவே நடந்து கொள்வீங்க. அலுவலக பணியாளர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. ஆனாலும் வேலை பளு அதிகரிக்க செய்யும். சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையும் சிலருடைய சந்திக்க நேரிடக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரித்து செல்ல பாருங்க. தொழிலதிபர்கள் வியாபாரிகள் அப்படின்னு வரும் பொழுது லாபம் அதிகரிக்கவும் செய்யலாம். நிறுவனத்தை விரிவுபடுத்தலாம். ஆனால் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. போட்டியாளர்களை சமாளிக்க நீங்கள் கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தற்காலிக இடமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். தந்தையுடன் இருந்து கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிதூர் வழி சொத்துல இருந்த பிரச்சனை சுமூகமாகவே முடியும். சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாக பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். குடும்பத்தினருடன் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. தாயாரின் உடல் நலன்ல கவனமாய் இருங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறத தவிர்த்து கொள்ளுங்க. அலுவலக பணிகள்ல கவனமாய் இருக்கணும். பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போகலாம். சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க. கோரிக்கைகள் நிறைவேறும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையும். வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளை சமாளிப்பீங்க. அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும். பற்றுவரவு சுமூகமாகவே நடைபெறும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்கும். உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுக்களும் கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. காரியங்கள்ல இருந்து தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புது முயற்சிகளும் அனுகூலமாகவே முடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யவும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும். இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வேறு வசதியான வீட்டுக்கு மாறுவீங்க. வீட்டில் இருந்த பிரச்சனைகள், உறவினர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடு, பொருள் இழப்பு, இது எல்லாமே தங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு விஷயம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட மனக்கசப்பு வரலாம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. அவங்க கிட்ட அதிகமாக நெருக்கம் காட்ட வேண்டாம். எதையும் வெளிப்படையாக பேசவும் வேண்டாம். உங்களுடைய தனிப்பட்ட விஷயமோ குடும்ப விஷயமோ ரகசியங்களோ எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஆலோசனைகளோ இல்லைன்னா பகிர்ந்து சொல்வதையோ தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி பிரிந்த தம்பதி ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில பாசம் அதிகரிக்கலாம். சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வீங்க. அவர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க. குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க. சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம். மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும். பெண்கள் தங்கள் செலவு குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்பட வேண்டும். அதே போல
தனவரவு அதிகரிக்கவும் செய்யலாம். மனதிற்கு இனிய தகவல்கள் வந்து சேர ஆரம்பிக்கும். நண்பர்கள் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகிழும். சினிமா, டிராமா, மால் அப்படின்னு இளைஞர்களினுடைய கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும் அப்படின்னும் சொல்லலாம். விற்பனை பிரதிநிதிகளினுடைய வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அதே மாதிரி போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளையும் நீங்கள் புரிவீங்க அப்படின்னும் சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலிவுறும். பெண்களுடன் விவாதம் செய்கிறத மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. சிலருக்கு வீண் அலைச்சல், வெட்டி செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையுங்க. அதே மாதிரி பூஜை வழிபாடுகளால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிக்கலாம். அழகிய ஆடை ஆபரணங்கள் அணியறதுனால மனமகிழ்ச்சி உருவாகும். உறவுகளுடன் சென்று மகான்கள் தரிசனத்தை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலரின் கற்பனை பலம் பெருகி கதை, கவிதை அப்படின்னு திறம்பட எழுதி புகழ் பெறுவாங்க. பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றத்தை காண முற்படுவீங்க. அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நேரிடலாம். லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கையாளுவீங்க.